வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் நேற்றைய வீடியோவில் அதாவது பிரான்சிய புரட்சி பற்றி பார்த்த நாங்கள் அதாவது பிரான்சிய புரட்சி எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது, அது நடைபெற்ற ஆண்டு, மற்ற பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம், அதே போல பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகள் பற்றி பார்த்த நாங்கள். அப்ப இதுல நாங்கள் நேற்று பார்த்த பகுதியினுடைய வினாவுடைய நாங்கள் பார்த்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் அதனுடைய அடுத்த தலைப்பாக இருக்கிறது, அதாவது பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறவாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். அப்ப நேற்றைய கற்பித்த பகுதிக்கான வினாவுடைய முதல்ல பார்ப்போம். பிரான்சிய புரட்சியின் போது பிரான்சை ஆட்சி செய்த அரச மரபினர் யார்? அதாவது போர்போன் வம்சத்தவர். அப்ப நாங்க நேற்று பார்த்தனாங்க பிரான்சிய புரட்சி 1789ஆம் ஆண்டு இடம்பெற்றதன்று. அதிலேயும் பிரான்சை ஆட்சி செய்த அரச மரபினர்கள் யாருன்னு சொன்னா பூர்போன் வம்சத்தவர். இரண்டாவது, பூர்போன் வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் யாவர்? ரெண்டு மன்னர்கள்லாம் அதுல இருக்கிறோம். அதாவது ஒன்று 14ஆம் லூஜி மன்னன் ஆட்சி செய்தவன் பிரான்சிலே, அதே போல அதற்கு பிறகு 16ஆம் லூஜி மன்னன் ஆட்சி செய்தார். அப்ப இவர்கள் இருவரும் இந்த பூர்போன் வம்சத்தினை சேர்ந்தவர்கள். மூன்றாவது, பிரான்சிய புரட்சியில் நானே அரசன் நானே நாடு என கூறிய மன்னன் யார்? இது பார்ட் 1ல வரக்கூடிய ஒரு கேள்வி. பிரான்சிய புரட்சியில் நானே அரசு நானே நாடு என்று கூறிய மன்னன் யாருன்னு சொன்னால் 14ஆம் லூஜி மன்னன். அடுத்தது, நான்காவது, பிரான்சிய சமூகத்தில் காணப்பட்ட முப்பிரிவினர் யார்? ஒன்று மதகுருமார், பிரபுக்கள், மற்றது சாதாரண மக்கள். நான் இதுல குருமார் என்று போட்டிருக்கேன். குருமார் என்றாலும் சரி, மதகுருமார், பிரபுக்கள், சாதாரண மக்கள், இவர்கள்லாம் பிரான்சிய சமூகத்தில் காணப்பட்ட முப்பிரிவினர். ஐந்தாவது, பிரான்சின் ஊழல் நிறைந்த ஆட்சியின் அடையாளமாக கருதப்படுவது எது? அதாவது பஸ்டீல் சிறைச்சாலை, இதுதான் ஊழல் நிறைந்த ஆட்சியினுடைய அடையாளம். அப்ப இங்க பிரெஞ்சு புரட்சிக்கான உடனடி காரணத்துக்குள்ளே இது வரும். பஸ்டீல் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை, அதாவது பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம். இது ஊழல் நிறைந்த ஆட்சியின் அடையாள சின்னம் எதுன்னு கேட்டா பஸ்டீல் சிறைச்சாலை. ஆறாவது, பிரான்சிய மன்னன் 16ஆம் லூஜிக்கு எதிராக மக்கள் அடிப்படையாக கொண்டு போராடிய எண்ணக்கருக்கள் எவை என்று சொன்னா பிரெஞ்சு புரட்சியினுடைய சுலோகம் தான் இது. அதாவது இன்னொரு விதமா சொன்னா இப்படியும் பெறலாம். அல்ல, பிரான்சிய புரட்சியினுடைய சுலோகம் என்ன? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அல்லது இதை தந்துட்டு கேட்கலாம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற சுலோகம் எந்த புரட்சியுடன் தொடர்புடையது? இப்ப 4 புரட்சியை தந்துட்டு அமெரிக்க புரட்சி, ஆங்கில புரட்சி, பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி. அப்ப எங்களுக்கு தெரியும் இது பிரான்சிய புரட்சியோட தொடர்புடைய சுலோகம். ஏழாவது, பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம் யாது? அப்ப பிரான்சிய புரட்சி ஏற்படுவதற்கு இப்ப கேள்வி இதுல செகண்ட் பார்ட்ல தானே வந்தா, பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம் என்ன, பிரான்சிய புரட்சிக்கான ஏனைய காரணங்கள் எவை? அப்ப இதுல நான் கேட்டது உடனடி காரணம். அப்ப இதுல முதலாவது ஸ்டேட் ஜெனரல் என்ற பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும். ஏனென்றால் 175 வருடமாக இந்த பாராளுமன்றம் கூட்டப்படாம இருந்தது. அப்ப இப்பதான், அதாவது அந்த நிதி நெருக்கடி நிலைமை காரணமாக ஸ்டேட் ஜெனரல் என்ற பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும், 1789ஆம் ஆண்டு இந்த பஸ்டீல் சிறைச்சாலை தாக்கப்பட்டமையும் தான் இந்த பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணமாக கருதப்படுகின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம், பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ அறிஞர்கள் யாவர்? அது நாங்க இனித்தான் அது படிக்க போறோம். அதுல கேள்வியா போட்டிருக்கேன். மொண்டெஸ்கியூ, வோல்டயர், ட்ரூசோ, இந்த 3 தத்துவ ஞானிகளும் இந்த புரட்சிக்கு பங்களிப்பு செய்த அறிஞர்கள் ஆவர். மொண்டெஸ்கியூ, வோல்டயர், ட்ரூசோ. 9வது, இதெல்லாம் பகுதி 1க்கு வரக்கூடிய ஒரு வினா. சமுதாய ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? அதாவது ரூசோ, அல்லது ரூசோ எழுதிய நூலின் பெயர் என்ன? சமுதாய ஒப்பந்தம். 10வது, சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? மொண்டெஸ்கியூ. அப்ப இதுவும் ஒரு பகுதி 1க்கு வரக்கூடிய ஒரு சொல்லில இப்படி எழுதுறதுல வரலாம். சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியவர் மொண்டெஸ்கியூ. அப்ப இதுல 10 வினாக்கள் நான் இதுல போட்டிருக்கேன், நேற்று கற்ற பகுதிக்கான வினா விடைகள். இப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். இதுல இந்த பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகள் நேற்று பார்த்துனாங்க. அதுலதான் அந்த ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் முதல் 175 வருஷம் கூட்டப்படாம இருந்து கூட்டப்பட்டமையும், மற்றது பஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை பற்றி பார்த்துனாங்க. அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த பிரான்சிய புரட்சியினுடைய சமூக காரணிகள் என்ன என்றதை நாங்கள் பார்ப்போம்.
அப்ப இந்த பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகளை பார்த்தோம்னு சொன்னால் அங்க வந்து இந்த மானிய முறை என்ற ஒன்று காணப்பட்டது. இந்த புரட்சியின் போது பிரான்ஸ்ல வந்து மானிய முறை காணப்பட்டது. அப்ப மானிய முறை என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், அதாவது பிரான்சின் பரந்த நிலப்பரப்பை உரிமையாக்கி கொண்டிருந்த பிரபுக்களின் தலைமையில் முன்னெடுத்து செல்லப்பட்ட ஒரு முடியாட்சி தான் நாங்க சொல்றோம் இதுல. அதாவது மானிய முறை என்று சொல்லி சொல்றோம். அப்ப இந்த புரட்சியில ஆரம்ப காலத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா பிரான்சிய சமூகத்துல வந்து, அதாவது வந்து அரச குடும்பம் தவிர்ந்த மதகுருமார், பிரபுக்கள், சாதாரண மக்கள் என்று 3 பிரிவினர்கள் காணப்பட்டார்கள். அதாவது இந்த புரட்சியினுடைய ஆரம்ப காலத்தில அந்த பிரான்சிய சமூகத்துல காணப்பட்ட முப்பிரிவினர். ஒன்று குருமார், மற்றது பிரபுக்கள், மற்றது சாதாரண மக்கள். பிறகு நாங்க அந்த சாதாரண மக்களை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அந்த பிரிவுக்குள்ளேயும் ஒரு 3 பிரிவுகள் காணப்பட்டிருக்கு. சாதாரண மக்கள் என்ற பிரிவுக்குள்ள ஒன்று மத்திய வகுப்பினர், அதாவது வர்த்தகம் செய்பவர்கள், 2 விவசாயிகள், 3வது தொழிலாளர். அப்ப இவன் 3 பேரும் இந்த சாதாரண மக்கள் என்ற பிரிவுக்குள்ள உள்ளடங்குவார்கள். அப்ப சாதாரண மக்கள் என்ற பிரிவுக்குள்ள ஒன்று மத்திய வகுப்பினர், விவசாயிகள், தொழிலாளர் உள்ளடங்கி இருந்தார்கள். ஆனா இங்க வந்து சாதாரண மக்கள் தான் பெரும்பான்மையா இருந்தவ. இந்த குருமாரும் பிரபுக்களும் வந்து சிறுபான்மையாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்ன, இந்த பிரபுக்களும் குருமாரும் பொதுமக்களிடம் இருந்து வரியை பெறுகிற ஒரு குழுவினராக காணப்பட்டார்கள். அப்ப அதால அந்த குருமார பிரபுக்கள் எல்லாம் வந்து நல்ல செல்வந்தர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த விவசாயிகள், தொழிலாளர்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்ன, அதாவது சாதாரண மக்கள் வந்து வறியவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப அதுலயும் அந்த பிரபுக்கள் என்னென்ன சலுகைகளை அனுபவித்தார்கள். அதாவது புரட்சியின் ஆரம்ப காலத்துல இந்த பிரபுக்கள் அதாவது வந்து என்னென்ன சலுகைகளை அனுபவித்தார்கள். முதலாவது சலுகை என்னண்டா, நாட்டின் எந்த இடத்திலும் மீன் பிடிக்கவும் வேட்டையாடுவதற்குமான உரிமை. அதுல 2வது, பிரபுக்களுக்கு சொந்தமான தானிய ஆலைகள், வைன் வடிசாலைகள், வெதுப்பகங்கள் போன்றவற்றில் விவசாயிகள் தமது தேவையை நிறைவு செய்ய முடிந்தமை. 3வது, விவசாயியின் நிலங்களில் இருந்து வரி அறவிடும் உரிமை. அப்ப விவசாயிகளுடைய நிலங்களில் இருந்து வரியவெல்லாம் அறவிடுகிற உரிமை அவர்களுக்கு இருந்தது. இந்த பிரபுக்களுக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தமை. பிரான்சிய சமூகத்தில் கல்வி அறிவு பெற்றிருந்தவர்கள், அதாவது வந்து இந்த மத்தியதர வகுப்பினர் வந்து கல்வி அறிவு பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அதே நேரம் இப்ப குருமார் பிரபுக்கள் எடுத்தோம்னு சொன்னா அவை வந்து கல்வி அறிவு குறைந்தவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். அப்படி கல்வி அறிவு குறைந்தவர்களாக இருந்தாலும் அந்த குருமாரும் பிரபுக்களும் தான் அரசியல்ல அவர்களுக்கு அங்க வந்து அரசியல்ல வந்து அவர்கள் பங்கு பெற்றி இருந்தார்கள். ஆனா சாதாரண மக்கள் அரசியல்ல பங்கு பெற்ற முடியாத நிலை. ஆனா சாதாரண மக்கள் அந்த மத்திய வகுப்பினர் நல்ல கல்வி அறிவு படைத்தவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப அதான் நாங்க சொல்றோம், அந்த பிரான்சிய சமூகத்துல கல்வி அறிவு பெற்றிருந்தவர்கள் யார் என்று சொன்னால் மத்தியதர வகுப்பினர். மத்தியதர வகுப்பினருக்கு அரசியல்ல எந்தவித பதவியும் வழங்கப்படவில்லை. அப்ப அவர்களுக்கு கல்வி அறிவு மத்தியதர வகுப்பினருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு அங்க வந்து எந்தவித பதவிகள் அரசியல்ல வழங்கப்படவில்லை. அப்ப அரசியல்ல பதவியில் எடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த குருமாரும் பிரபுக்களும் தான் அரசியல்ல பதவியை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப இதுல இருந்துதான் இந்த சமத்துவம் என்ற ஒரு எண்ணக்கரு தோற்றம் பெற்றது. அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பிரான்சிய புரட்சியின் சுலோகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று. அப்ப இந்த சமத்துவம் என்ற எண்ணக்கரு எப்படி தோற்றம் பெற்றது, அதன் பின்னணி என்னன்னு பார்த்தோம்டா, பிரான்சிய சமுதாயத்துல இந்த கல்வியில முன்னின்றவர்கள் இந்த நடுத்தர வகுப்பினர், அதாவது அந்த மத்தியதர வகுப்பினர். அரசியல்ல இவர்களுக்கு எந்த விதமான பதவிகளோ உரிமைகளோ கிடைக்கவில்லை. அதே நேரம் கல்வியில பின்தங்கி இருந்தவர்கள் பிரபுக்கள். அரசியல் உரிமைகள் வழங்கப்பட்டவர்கள் பிரபுக்களுக்கு தான். இப்ப கல்வியில பிரபுக்கள் பின்தங்கியவை இருந்திருக்கணும், ஆனா அவைக்கு அரசியல்ல பதவி வழங்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் ஒருவரின் நிலைய பிறப்பினை கொண்டல்லாது திறமையையும் செல்வத்தையும் கொண்டே மதிப்பிட வேண்டும் என்ற ஜனநாயக சிந்தனை இங்கதான் தோற்றம் பெற்றது. அதான் நாங்க சொல்றோம், அந்த சமத்துவம் என்ற எண்ண கருதிலேயும் தான் தோன்றுகிறது. அதாவது வந்து நாங்க திருப்பி பார்த்தோம்டா, ஒருவரின் நிலையை பிறப்பினை கொண்ட அல்லாது திறமையையும் செல்வத்தையும் கொண்டே மதிப்பிட வேண்டும் என்ற ஜனநாயக சிந்தனை தோற்றம் பெற்றது இந்த சமத்துவம் என்ற எண்ணக்கருவை அடிப்படை காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல நாங்கள் அப்ப இவ்வளவும் இந்த பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகளாக காணப்படுகின்றது. அப்ப இது வந்து பிரான்சிய சமூகத்தின் காணப்பட்ட அந்த சமூக காரணிகள்.
அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார காரணிகள் என்ன, அதை நான் நேற்று அதுல போட்டேன் நான் உங்களுக்கு. அதாவது வந்து இதுல முதல் பார்த்தது பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணி. இனி நாங்க பார்க்கிறது பிரான்சிய புரட்சிக்கான அதாவது வந்து இந்த சமூக காரணிகள் மற்றது வந்து அரசியல் காரணிகள். அதே போல பொருளாதார காரணி என்ன, அதாவது சமூக காரணிக்கு அடுத்ததாக அதுல நான் போடையில பொருளாதார காரணிகள். அப்ப இங்க நாங்கள் அரசனதும் அரச குடும்பத்தவரதும் ஆடம்பர வாழ்க்கையால் ஏற்பட்ட அதிக செலவு. அப்ப ஏன் பொருளாதாரத்துல அங்க பிரான்சிய புரட்சியில வந்து பொருளாதார நெருக்கடி காணப்பட்டிருக்கு, என்ன காரணம்னு சொன்னா ஆடம்பர செலவு. அரசனும் அரச குடும்பத்தவரும் ஆடம்பர வாழ்க்கையால அவர்களுக்கு அதிக செலவுகள் காணப்பட்டது. மற்றது தேவையற்ற யுத்த செலவு. இதாலையும் பிரான்சிய பொருளாதாரம் வந்து அதாவது வறட்சி உடையதாக அந்த திரைசேரி வந்து மிகவும் குறைவாக காணப்படுது. பிரான்சின் திரைசேரி வறுமையாக இருந்தன்னு சொல்லலாம். அப்ப ஏன் பிரான்சின் திரைசேரி வறுமையாக இருந்தான்னு சொன்னா அதுக்கு நாங்க இதுல 3 காரணம் சொல்லலாம். ஒன்று அரசனதும் அந்த குடும்பத்தினதும் ஆடம்பர வாழ்க்கையால் ஏற்பட்ட அதிக செலவு, மற்ற தேவையற்ற யுத்த செலவு. 2வது காரணம் என்னன்னு சொன்னா அமெரிக்க சுதந்திர போருக்கு பிரான்ஸ் உதவி செய்தது. அப்ப அமெரிக்க சுதந்திர போருக்கு பிரான்ஸ் உதவி செய்ததால அது வந்து பிரான்சுக்கு ஒரு தேவையற்ற யுத்த செலவு. அப்ப இதுவும் பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார நெருக்கடிக்கு இது ஒரு காரணம். 3வது என்னன்னு சொன்னால் வினைத்திறனற்ற வரிமுறை. அதாவது பிரான்ஸ்ல வந்து சாதாரண குடிமக்கள் தங்களோட வருமானத்துல கிட்டத்தட்ட 60% வரியா செலுத்த வேண்டி இருக்குது. அப்ப வினைத்திறனற்ற வரிமுறையாலும் இந்த பொருளாதார நெருக்கடி வந்து அங்க காணப்பட்டது. அப்ப அப்படின்னு சொன்னா இந்த பிரான்சிய சமுதாயத்துல என்னென்ன வரிகள் விதிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அங்க நிலவிய வரிமுறைகள் வந்து 3 விதமான வரிமுறை சொல்லப்படுது. ஒரு வரிக்கு பெயர் டெலி என்று சொல்றது, இன்னொரு வரிக்கு பெயர் கெபல், 3வது வரிக்கு பெயர் கெப்பிடேசன். அதாவது 3 வரிகள் பிரான்ஸ்ல காணப்பட்டது. ஒன்று டெலி என்று சொல்லி சொல்றேன், அதே போல வந்து 2வது வந்து கெபல், மற்ற 3வது வந்து கெப்பிடேசன். அப்ப இதுல முதலாவது டெல்லி என்று சொன்னா என்ன வரி, அது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்ட ஒன்றாக இருந்திருக்கின்றது. அப்ப அது வந்து இந்த கூடுதலாக பிரான்ஸ்ல வந்து சாதாரண குடிமக்கள் தங்களோட வருமானத்துல கிட்டத்தட்ட 60% வரியாக செலுத்தவும் வேண்டும். அதே நேரம் வந்து வீடுகள் நிலங்கள்ல இருந்துதான் இந்த வரியை வந்து அவர்கள் அறவிட்டார்கள். இந்த டெல்லி என்ற வரி வந்து பொதுமக்களின் வீடுகள் நிலங்கள்ல இருந்து அறவிடப்படுகிற ஒரு வரி. ஆனா இதுல இந்த பாரிஸ் நகரத்துல இந்த வரி எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. லியோன், பாரிஸ் நகரம், அங்க வந்து அந்த வரி இல்லை, டெல்லி என்ற வரி. அப்ப இது பொதுமக்களின் வீடுகள் நிலங்கள்ல இருந்து அறவிடப்பட்டு இருக்கின்றது. அத மாதிரி கெப்பிடியேஷன், இந்த கெபல் என்ற வரி எடுத்தோம்னு சொன்னா அது பிரதேசத்துக்கு பிரதேசம் அந்த உப்பின் விலை வேறுபட்டது. அதாவது வந்து வளர்ந்த அனைவரும் ஆண்டொன்றிற்கு 7 ராத்தல் உப்பை விலை கொடுத்து வாங்க வேணும். இது உப்பில இருந்து பெறப்பட்ட ஒரு வரி தான் இந்த கெபல் என்று சொல்றது. அதாவது கெபல் என்ற வரி வந்து உப்பில இருந்து பெறப்பட்ட ஒரு வரி. அப்ப அதுல வந்து எடுத்தோம்னு சொன்னால் அந்த உப்பின் விலை வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டு காணப்படும். அப்ப சிலர் என்ன செய்யணும்னு சொன்னா விலை குறைந்த இடத்துல இருந்து உப்பை வாங்கி விலை கூடின இடத்துல கொண்டே அந்த உப்பை விற்பனை செய்கிறது. ஆனா அப்படி விற்பனை செய்தவர்கள் அங்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கணும். அப்ப இங்க உப்புக்கு விதிக்கப்பட்ட வரி, உப்பில இருந்து பெறப்பட்ட வரி தான் இந்த கெபல். 3வது வரி பார்த்தோம்னு சொன்னா கெப்பிடேஷன், இது எல்லாரும் செலுத்த வேண்டிய வரி. அதாவது வந்து எல்லோரிடத்திலையும் அறவிடப்பட்ட ஒரு வரியாக இது 1695ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. அப்ப அந்த வரி சுமையும் பொதுமக்கள் மீதும் சுமத்தப்பட்டது. அப்ப ஆகவே இந்த பிரான்ஸ்ல நிலவிய வரிமுறைகள் 3. ஒன்று வந்து டெல்லி, மற்றது கெபல், மற்றது வந்து கெப்பிடேசன். அப்ப இது வந்து கெப்பிடேசன் அனைவரும் செலுத்த வேண்டிய வரி. அப்ப இங்க நாங்கள் இந்த பிரான்ஸ்ல இந்த மத்திய வகுப்பினர் புரட்சிக்கு தலைமை வகித்தமைக்கு என்ன காரணம்? அப்ப இப்ப மத்திய வகுப்பினர் வந்து நல்ல கல்வி அறிவுடையவர்கள், ஆனா அரசியல் அவைக்கு பதவிகள் இல்லை. அப்ப அது என்ன செய்யணும்னு சொன்னா பிரான்சிய புரட்சிக்கு தலைமை வகித்தமைக்கு என்ன காரணம்? ஒன்று வந்து பிரான்சின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பாக மத்திய வகுப்பினர் செயற்பட்ட போதிலும் இந்த வர்த்தகத்துக்கான ஏகபோக உரிமை அரசிற்குரியதாக இருந்தமை, அதுதான் முதலாவது காரணம். 2வது அரச திரைசேரி வறுமையானதால் மத்திய வகுப்பினர் வைப்பிலிட்ட பணத்துக்கு பாதுகாப்பு இல்லாமை. அப்ப ஏற்கனவே சொன்னான் அந்த பிரான்சிய அரசுல வந்து திரைசேரி வறுமையானதா இருந்தது. ஏன்னு சொன்னா அந்த தேவையற்ற யுத்தங்கள், யுத்த செலவு, மற்ற அரச குடும்பத்தின் ஆடம்பர வாழ்க்கை செலவு, அதனால திரைசேரி வறுமையாக இருந்தது. அந்த வருமானம் வந்து குறைவா இல்லாம இருந்தது.
அப்ப இதனால மத்திய வகுப்பினர் தங்களோட பணத்தை வைப்பில் இட்ட அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி உணர்ந்து கொண்டார்கள். அப்ப இதனாலதான் இந்த மத்திய வகுப்பினர் புரட்சிக்கு தலைமை வகிக்கினார். அதே போல மூன்றாவது காரணம் அரச தலையீடு இல்லாத பொருளாதார முறையை எதிர்பார்த்தமை. அப்ப மத்திய வகுப்பினர் அப்படி ஒரு பொருளாதார முறையைத்தான் எதிர்பார்க்கிறார், அரச தலையீடு இல்லாத பொருளாதார முறை. நாலாவது, இவர்கள் எதிர்பார்த்த நிர்வாக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்க பிரான்சிய முடியாட்சி தவறியமை. அப்ப மத்திய வகுப்பினர் எதிர்பார்த்த நிர்வாக முறைகள், பொருளாதார முறைகள், அதற்கான பாதுகாப்பை வழங்குறதுக்கு இந்த பிரான்சிய முடியாட்சி தவறி விட்டது. அப்ப இதனாலதான் இந்த பிரான்ஸ்ல வந்து மத்திய வகுப்பினர் இந்த புரட்சிக்கு தலைமை வகிப்பதற்கு அவர்கள் முன்னணியாக இருந்தார்கள். அடுத்த அம்சத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள். அதுல 3 பேர் பங்களிப்பு செய்திருக்கிறார் அந்த தத்துவ ஞானிகள். ஒன்று மொண்டெஸ்கியூ, மற்றது வோல்டேயர், மற்றது வந்து ரூசோ. அப்ப இதுல மொண்டெஸ்கியூ என்பவரை எடுத்தோம்னு சொன்னால், அவர் சட்டத்தின் சாரம் என்ற நூலே எழுதியிருக்கிறார். அதாவது தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது பொருத்தமற்றது என்று சொல்லியும், மற்ற இதன் மூலம் சர்வாதிகார ஆட்சிதான் கட்டியெழுப்பப்படும் என்றும், எனவே இந்த சர்வாதிகார ஆட்சியை வந்து ஏதோ ஒரு விதத்துல தவிர்க்கலாம் என்று சொல்லி கூறியிருக்கிறார். அப்ப ஆகவே இதுல இந்த மொண்டெஸ்கியூ சொன்ன கருத்து என்னன்னு சொன்ன, அவர்கள் எழுதின நூல் சட்டத்தின் சாரமன்ற நூலை எழுதியிருக்கிறார். மற்ற தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது ஒரு பொருத்தமற்ற ஒன்று. அப்படி இருந்தா அதுன்ற அர்த்தம் என்னன்னா, சர்வாதிகார ஆட்சி கட்டி எழுப்பப்படும். அப்ப சட்டம், நிர்வாகம், நீதி இந்த 3 துறைகளுக்கும் இந்த அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். யார் சொன்னான்னு சொன்னால் மொண்டெஸ்கியூ என்ற தத்துவ ஞானி. 2வது தத்துவ ஞானி வோல்டேயர். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சுதந்திரமாக கருத்து வெளியிடும் உரிமை பற்றி கருத்து வெளியிட்டார். குடியாட்சியினதும் திருச்சபையினதும் சர்வாதிகார ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். அப்ப அது வந்து வோல்டேயருடைய கருத்து. அடுத்தது நாங்க முக்கியமானது இந்த ரூசோ. இவர் வந்து சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதுலயும் மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவில் மன்னன் மக்களின் நலன் கருதித்தான் செயற்பட வேண்டும், மக்களின் நலன் கருதாத ஆட்சியாளரை துரத்தி விடுவது மக்களின் பொறுப்பென கூறியிருக்கிறார். அப்ப நல்ல கருத்தொண்ட ரூசோ சொல்லியிருக்கிறார். ஒன்று வந்து சமூக ஒப்பந்தம் என்ற நூல் எழுதியிருக்கிறார். மற்றது வந்து மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவில மன்னன் மக்களின் நலன் கருதித்தான் செயற்பட வேண்டும். அப்ப மக்களின் நலன் கருதாம இருந்தால் அந்த ஆட்சியாளரை துரத்தி விடுவது அது அந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு பொறுப்புன்னு சொல்லியும் கூறியிருக்கிற யார் சொன்னான்னு சொன்னால் இந்த ரூசோ. அப்ப பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள் யாருன்னு சொன்னால் 3 பேர், மொண்டெஸ்கியூ, வோல்டேயர், ரூசோ. இது பகுதி 2 வினாத்தாள்ல வந்த ஒரு கேள்வி கடந்த கால பாஸ் பேப்பர்ல. அந்த பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள் 3 பெயரிட சொல்லி இருந்தது. அப்ப நாங்களப்ப இன்னைக்கு நாங்க இந்த பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகள் மற்றும் அந்த புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகளை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். மற்றது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான சின்ன அறிவித்தல் ஒன்று. அதாவது வந்து என்னுடைய இந்த வகுப்புல வந்து நான் அதாவது இந்த ஷார்ட் நோட்ஸ் சொல்லி, அதாவது ஷார்ட்ஸ்ல வந்து சின்ன வீடியோ போட்டிருக்கேன். 5 வீடியோ இதுவரை போட்டிருக்கிறேன். பகுதி 1 வினாக்களும் விடைகளும், பகுதி 1க்கு வரக்கூடிய அந்த வினா விடைகள் என்றது நான் அதுல போட்டிருக்கேன். நீங்க அதுல போய் இந்த ஷார்ட்ஸ்ல போய் பார்க்கலாம். இதுவரை 5 வீடியோ வரை போட்டிருக்கிறேன். அதாவது கடந்த கால பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட பகுதி 1ற்குரிய வினாக்களும் விடைகளும் ஒவ்வொன்றிலையும் 10 10 12 வினாக்கள் கொண்டதாகத்தான் அந்த மிக 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள அந்த வீடியோ போடப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் படித்து பயன்பெறலாம். அதற்கு முதல் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நன்றி.